வீட்டு வேலை மட்டும் செய்யக்கூடிய பெண்களுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ தாங்க இது. அதாவது வீட்டு வேலை செய்கிறத இந்த காலத்தில் பெரும்பாலும் பார்த்தோன்னா எல்லாருமே ஒரு மாதிரி தப்பாகவே நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. அதாவது வெளியில் வேலைக்கு போனால் ஒரு மதிப்பும், வீட்டில் இருந்து வேலை செஞ்சால் அதை ஒரு மாதிரியும் ஒரு பார்வையும் பார்க்கக்கூடிய உலகமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. அந்த காலத்தில் வீட்டு வேலை தான் ஒய்ஃப் செய்கிறா, வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது பெருசாக தெரியறதில்லை. ஆனால் இந்த காலத்தில் வீட்டில் தான் மனைவி இருக்கா, வீட்டில் தான் வேலை செய்கிறா அப்படின்னா அது ஒரு வெளியிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி எல்லா இடத்துலையுமே ஒரு ரெண்டாம் கட்டமாக தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு எந்த விதமான திறமையும் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையாலுமே சொல்லப்போனால் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு தாங்க எல்லா திறமையுமே இருக்குது. ஆனால் அதை அவங்க எந்த நேரத்தில் எப்போ வெளிக்காட்டணுமோ அந்த நேரத்தில் அவங்க கண்டிப்பாக வெளிக்காட்டுவாங்க. ஆனால் அவங்கள நம்ம உதாசீனப்படுத்துறதோ இல்லை கஷ்டப்படுத்துறதோ காயப்படுத்துகிற மாதிரியோ அவங்களுடைய மனசை புண்படுத்துகிற மாதிரியோ நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே வார்த்தையால் நீ என்ன சும்மா தானே வீட்டில் இருக்க அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம என்றைக்குமே அவங்க முன்னாடி நம்ம சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா பெண்கள் ஒரு நாளைக்கு கிச்சனில் அங்கேயும் இங்கேயும் நடந்து வீட்டுக்குள்ளாரையே நடக்கிற கிலோமீட்டர் மட்டுமே பார்த்தீங்கன்னா தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டருங்க. 12 கிலோமீட்டர் அங்கே வீட்டுக்குள்ளாரையே நடக்கிற தூரம் சராசரியா அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுதுங்க. அப்போ பார்த்துங்க 12 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு வீட்டுக்குள்ளாரையே அவங்க நடக்கக்கூடிய அந்த நடை பார்த்தோன்னா அவங்களுடைய லென்த்து பார்த்தோன்னா 12 கிலோமீட்டர். அவ்வளோ தூரம் வீட்டுக்குள்ளார நடக்கிறாங்க. சும்மாவா நடக்கிறாங்க? நம்மளுக்காக, நம்மளுடைய குழந்தைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக வீட்டுக்குள்ளாரையே எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களை நம்ம உதாசீனப்படுத்தாமல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும் கூட பரவாயில்ல, அவங்கள மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துறதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவி செய்யறதுக்கு ட்ரை பண்ணலாம். உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, அப்பப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மனசுக்கு இதமான ஒரு 4 வார்த்தைகளை பேசுறது எவ்வளோ நல்ல விஷயம். அதனால் அவங்களுடைய மனசை என்றைக்குமே யாருமே தயவு செஞ்சு காயப்படுத்த வேண்டாம் ப்ளீஸ். அவங்களுக்காக இந்த வீடியோ.